பொசிஷன்ல டிஎம்கே உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ் உங்களுக்கு இனிமே தான் புரிய போகுது. அண்ட் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்தாலோ இல்ல எவனாவது ஒருத்தன் வந்து ஊழல் வாங்கினாலோ லஞ்சம் வாங்கினாலோ அதுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தானே காரணம். இதுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கான் தாவேகா நிர்வாகி தினேஷ். 12th படிக்கிற ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான் இன்னொரு நீங்கெல்லாம் பெண்கள் தானா அப்படிங்கறதுலயே எனக்கு சந்தேகமா இருக்கு. எந்த கட்சியா இருந்தா எனக்கு கொஞ்சமாச்சும் நியாயத்தை பேச வேணாம். விளாத்திக்குளம் பிரச்சனையை தொடர்ந்து அவ்வளோ ரேப் கேஸ், இது ஒரு தொடர்கதை, இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்கிற மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவ்வளோ நடந்துட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் இந்த அம்மனிகை யாருமே வாயை திறக்கல. அதுல ஒரு அம்மனி வேற சொன்னா நீங்க எல்லாம் என்ன திருந்தவாடா போறீங்க அப்படின்னு. இப்ப ஒரு பெண் கிட்ட வந்து ஒரு தாவேகா தொண்டை தப்பா நடந்துக்கிட்டாங்களாமா. அது வந்து உண்மையா இருந்தா அப்படின்னா முதல் செருப்படி வந்து தாவேகா தலைவர் கிட்ட இருந்துதான் வரும் அப்படிங்கறது மாற்று கருத்து இல்ல. ஆனா இது உண்மைதான் அப்படிங்கறத நாங்க எப்படி நம்புறது? இத்தனை நாளா தாவேகா தொண்டர்கள் கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் வரல, பெண்களுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் வரல. இப்ப அவர் ஜெயிச்சுட்டாரு, ஜெயிச்சு 2 நாள்லயே வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கும் போது இது உண்மைதான் அப்படிங்கறதும் அவன் தாவேகா தொண்டன் அப்படிங்கறதும் நாங்க எப்படி நம்புறது? அவளுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, எதிர்கட்சியா வந்தா ஏமா இத்தனை நாள் நாங்க ஆட்சிக்கு வரோன்னு தெரிஞ்சதுல இருந்தே நீங்க எல்லாம் எங்களுக்கு எதிராளுகதாமா, எதிர்கட்சிக்கு தான். இவ்வளவு நாளா எவ்வளவோ கேவலமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஆட்சியில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பிரச்சனை கொடுப்பீங்க அப்படிங்கறத நாங்க திங்க் பண்ணாமையா வந்து உட்கார்ந்துருப்போம். நீங்க இவ்வளவு வருஷ காலமா ஒரு சாக்கடையை சேர்த்து வச்சிருப்பீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்ததுமே அந்த சாக்கடையெல்லாம் ஒரே நாள்ல கிளீன் பண்ணிட முடியுமா? நீங்க சாக்கடையை சேர்த்து வைக்கிறதுக்கே இவ்வளவு வருஷ காலம் எடுத்துக்கும் போது அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு, நல்லது பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த நல்லது பண்ணும்போது தீய சக்திகள் நிறைய வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும். அதெல்லாம் தகர்த்துட்டு நாங்க நல்லது பண்ணத்தான் போறோம், நீங்க பார்க்கதான் போறீங்க. முடியாத விஷயத்தெல்லாம் வாக்குறுதியா